நீங்க நடந்து வரும்போதே ஏதாவது சாங் மைண்ட்ல நினைச்சுப்பீங்களாமா? பாட்டை நான் போட சொன்னா நான் நடந்து வரப்ப நீங்க பாட்டை போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். சார் நம்ம நினைக்க கூடாது சார், நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு சாங் ஓடணும் மைண்ட்ல. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மோஸ்ட்லி நான் அப்படி கவர் பண்ணி வச்சுக்குவேன் சார். கண்ணு வச்சிருவாங்க. இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா, டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு டேய் என்ன நான் அங்க இருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்டுற. எதுக்கு நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். தமிழகத்தின் நீள கூந்தலுடைய பெண்கள் வெர்சஸ் அது தேவையில்லாதது என்று சொல்லும் பெண்கள். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? எப்படிப்பா இவ்வளவு நீளமான முடி வச்சிருக்க? எனக்கெல்லாம் பொட்டு பொட்டு கொட்டிடுதுமா, என்னால அது மாதிரி வச்சுக்க முடியல அப்படின்னு உங்கள்ட்ட பேசுவாங்கல்ல, அப்ப இது எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். எனக்கே கொட்டுதுன்னு சொல்லிடுறேன் சார். உங்களுக்கும் கொட்டுதுன்னு சொல்லி அப்படியே புடிச்சு உருவி 2 முடி எடுத்து காட்டி பாரு எனக்கு எவ்வளவு கொட்டுது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போறானே. ஆக்சுவலா கண்ணு வைக்கிறாங்க என் முடிய நினைக்கிறவங்க எல்லாம் யாரு யாரு? எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அதுக்கு என்ன செய்றீங்க? இந்த கண்ணடியிலிருந்து தப்பிக்க அன்னைக்கு நைட்டே வீட்ல சுத்தி போட்டுருவீங்க. ஆமா. உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக ஊர்ல உள்ள எல்லா சிரிக்கிங்க கண்ணும் மஸ்து மேல தாண்டி இருக்கு. துப்பு. நம்ம நார்மலா இப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி முடி லென்த் வரைக்கும் நீங்களே அந்த நெட்டி முறிக்கிறது. ஆமா. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஏய் அப்பா நிறைய இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க அது எப்படி வருதுன்னு. எவ்வளவு கண்ணு இருக்குன்னு பாப்போம். அடே அப்பா 4 பேர் இல்ல 12 பேர் 3 குழுவா செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். மச்சான் சிஸ்டர் அப்படி பார்க்காதடா. அந்த மாதிரி கண்ணு வச்சாங்கன்னா ஏண்டி எனக்கே முடி கொட்டுது, ஆனா உன் முடி நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம பதில் கண்ணு வச்சோம். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? அப்புறம் என்னம்மா ஆளோட உயரமா இருக்கு இந்த பொண்ணு, தரையில இருக்குமா? டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். இது எப்படி கேரி பண்ணுவீங்க? ஆக்சுவலா போட்டியா கை எப்படி வச்சுக்கிறீங்க? அது ஒரு ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கும். அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல. அப்படி போடு. அப்படி முன்னால எடுத்து திரும்ப பின்னால் போடுவது. நம்ம தங்கச்சி சடையை விட இந்த மெட்டாஸ்காரி சடை கொஞ்சம் நீளமா இருக்கு சார். நீட்டா இருந்துச்சு, தரை வரைக்கும் வெட்டிட்டேன் சார். ஏன் அப்படி தர வரைக்கும் பரப்ப வெட்டிடுறீங்க? பக்கத்துல இருக்கவங்களாம் மெரிச்சிடறாங்க சார். பக்கத்துல இருக்க மிதிச்சுறாங்க. பஸ் நல்ல வேலை நான் பிதிக்கல. ஷால் மாதிரி போட்டு போயிடுவேன். என்னமா தூங்கி எந்திரிச்சவனே போர்வம் அடிக்கிற மாதிரி. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது அப்படியே ஏதாவது பென்னு இல்லை ஏதாவது வச்சுட்டு அப்படியே கட்டுறது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே வேர்க்கிற மாதிரி பேனாவை அதில் சொருகிட்டீங்களாமா? அப்படியே கட்டுறது. women வந்துட்டு ஷால் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேனா. ஸோ எங்கேயாவது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா என்னதான் நடக்குதுன்றத பார்த்து 2 சைடும் எடுத்து ஓகே ஒரு ஷால் மாதிரி முன்னால இப்படி எடுத்து போட்டு போறவங்க வந்துட்டு இது ஷாலா முடியா இல்லைன்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல போங்கடா. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு